வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வெஜ் பிரியாணி குழையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு எல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறமா நான் பச்சை பட்டாணி கடையில் வாங்கலைங்க, பேக்கிங்கு நான் காயாக வாங்கியிருக்கேன். அது நல்லா உரித்து சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பட்டாணி வருதுங்க, அழகாக உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். 3 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறமா மீன் மேக்கரு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் 1/2 கிலோ அரிசி ஊற வச்சிடுறேங்க. காயெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாமே போட்டு பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க, இல்லைன்னா கருகிடும். அப்புறமா முந்திரி 2 போட்டிருக்கிறேன், ஏலக்காய் வாசத்துக்காக போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டு வதங்கணுட்டி நான் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள் நல்லா கழுவி எடுத்து அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. காய் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க. அப்புறம் மீன் மேக்கர் நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி எல்லாம் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அப்புறமா நான் பிரியாணி பொடி போட்டிருக்கிறேன். பிரியாணி பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்பயே அழகாக வந்துருச்சு. நல்லா வதங்கினோட்டி ஒரு படி அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 2 படி தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறமா நான் கேசரி பவுடர் கலருக்காக கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டு கலக்கி நல்லா அரிசி நாம் வடித்து வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டு குக்கர் மூடிடணுங்க. ஒரு விசில் வந்ததுமே நமக்கு சுவையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குழையாமல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அழகாக வரும். என்னோடய சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.